2026 இந்த டாப் கிளாஸ் இந்த 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 டாப்ல இருக்காங்கப்பா அந்த ராசிங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம். அதுல துலாம் ஆல்ரெடி இன்னு. அப்போ பிரச்சனை ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க துலா ராசிக்கு மாத்தி கொடுத்துறீங்களா சார்? நீங்க பிளட் குரூப்பை மாத்திட்டீங்கன்னா துலா ராசிக்கு மாறிடலாம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்ட்ரோ மாஸ்டர் சங்கர் நாராயண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா கேள்வி கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிளஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2026. தேங்க்ஸ் அலாட் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர், நிறைய வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க. 2026 ஒரு எதிர்பார்ப்போட இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் சார். சார் அடுத்துதான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசி இருக்கிறவங்க வந்து இந்த தராசன்னு சொல்கிறாங்கல்ல சார், அவங்க எப்படி சார் ஆடிக்கிட்டே இருப்பாங்க? இல்லை சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நியாயமான ஒரு பர்சன்ஸ் தெரியுமா துலாம் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எப்படி சார் பார்க்கறது? உண்மையாகவே அந்த ராசிக்காரங்க, இன்னொரு கேள்வி சார், அந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்கு இருக்கிற சிம்பிள் அவங்க அப்படியே இருப்பாங்களா சார்? ராசியோட சிம்பிளுங்கிறது வந்து நட்சத்திரத்துடைய கூட்டணி தான் வந்து ஒரு ராசி. அதோடைய அடிப்பில் தான் அந்த சிம்பிள் கொண்டு வராங்க. பட் பொதுவாக துலாம் அப்படிங்கிற ராசி எடுத்திங்கன்னா நீங்கள் அங்கே சனி வந்து உச்சமடைவர். இப்போ வந்து சனி உச்சமடைகிறாருன்னு சொன்னோம்னா ஒரு நியாயம், ஒரு இப்போ நியாயத்துக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்களா? கட்டுப்பட மாட்டாங்க. ஒரு உண்மைக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்களா? அதுதான் அந்த துலாம் ராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்க என்னதான் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற லைஃப்பில் போனாலும் கூட ஒரு நியாயன்றது அவங்க உணர்வாங்க. அந்த நியாயத்துக்கு அவங்க கட்டுப்படுவாங்க, அந்த உணர்வாங்க. அதுதான் அந்த துலாம் ராசியோட சிம்பிள். அதுதான் அதோடைய விளக்கம். துலாம் ராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே நல்லா தான் இருக்குது. 2026 இந்த டாப் கிளாஸ் இந்த 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 டாப்பில் இருக்காங்கப்பா அந்த ராசிங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம். அதில் துலாம் ஆல்ரெடி இன்னு. ஸோ என்ன அப்படி ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப நல்லா பெட்டராக இருப்பாங்களா இந்த வருஷம்? ஏன்னா எல்லாருக்கும் பணத்து மேலே ஒரு தேவையும் இருக்குது, ஆசையும் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியலாக அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்குனாலே டிஃபால்ட்டாக அந்த ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்கான்னா அதுவும் அவங்க சேர்ந்தே வந்துடுது. அப்போ அந்த இடத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். 10th house க்ளீனாக இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியலாகவும் நல்லா இருக்காங்க, ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் வைஸும் நல்லா இருக்காங்க. அப்போ ஹாப்பியாக இருக்காங்க, இந்த ஏரியாவில் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபேமிலி, ஒரு கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, இந்த இடத்துலையும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸே இல்லை. இதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு. பணம் இருக்குது, வேலையும் இருக்குது, வருமானமும் இருக்குது, மன நிம்மதி இருக்குது, குடும்பமும் தொல்லை பண்ணல. ஏன்னா சில பேர் நிறைய பேர் புலம்புறது குடும்பம் ஒரே டார்ச்சராக இருக்குங்க, அதுவும் தொல்லை பண்ணல. அப்போ வேறு ஏதாவது மைனஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சனி 6th house. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடனோ, எதிரியோ, நோயோ அதை அவர் பார்த்துக்கிறார். நான் பார்த்துக்கிறேன் உனக்காக. ஏன் உங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் போய் நின்றுட்டு நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி வேற ஒருத்தர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல அவர் அதை சரி பண்ணுறாரு. அப்போது பிரச்சனை ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் துலா ராசிக்கு மாற்றி கொடுத்துட்றீங்களா சார்? நீங்கள் பிளட் குரூப்பை மாற்றிட்டீங்கன்னா துலா ராசிக்கு மாறிடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். நம்ம வந்து இப்படி படிக்கணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ணணும். அது அப்படியே அந்த பிளாட்ஃபார்மை கொடுக்கும். அது அப்படியே அவரை வந்து வெல்கம் பண்ணும். இப்போ ஒரு மேரேஜ் பண்ண வைக்கும். ஸோ அந்த நேரம் என்ன சொல்லுதுன்னா புஷ் பண்ணும். நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களை புஷ் பண்ணி கொண்டு போகும். ஓகே. நீங்கள் இப்போ அந்த அந்த துலாம் ராசியில் பிறகு பெண்கள் எடுத்துங்க. ஹாப்பியாக இருக்கிற லிஸ்ட்டில் இந்த 2026 ஒரு பொதுவான ஒரு பலனில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் அந்த துலாம் ராசி வருது. அப்போ அவங்களுக்கு வந்து ஆபரணங்கள் வேணுமா, வாகனம் வேணுமா? இப்போ இதை பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, நான் இதுக்கே வழி இல்லை, அதுக்கே வழி இல்லை, என்ன போய் இப்படி சொல்கிறீங்க? அதான் நான் சொன்னேன், அந்த ஜனன ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா பேசிக்காக அவுட் ஆஃப் 9 கோள்கள் இருக்குது. அந்த அவுட் ஆஃப் 9 ஒரு 5 பேர் நல்லா இருந்தால் போதும். 5 பேர் நல்லா இருந்தாலே உங்கள் சார்ட்டை வந்து காப்பாற்றிடுவாங்க. மீன்ஸ் உங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கிற ஒரு யோகமான ஜாதகமாக இருந்து நல்ல தசா புத்தி நடக்குதுன்னு சொன்னோம்னா 2026 துலாம் ராசி நினைத்தது நடக்கிற நேரம். டாப் நாச். ஆமாம், அவங்க ஆல்ரெடி அந்த டாப் 3ல அவங்க டாப் 3ல இப்போ துலாம் ராசி வந்து இப்போ இன்னும் டாப் நாச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க சார். உண்மையே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க சார் துலாம் ராசி. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் பெண்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லிட்டீங்க. வாட் எவர் யூ வாண்ட்,
கண்டிப்பா இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. மாணவர்கள், அரசியல்வாதிகள் மாணவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு அவங்கள்தான் இருக்கும். சாதகமா எஸ், அது அவங்கள் தான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அந்த ஸ்வீட்ஸை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி. அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அரசியல் அப்படிங்கிற இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட துறை வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. இருக்காங்க, ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ஆளுமை இதுக்குன்னு ராசிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து துலாம் வந்து அதிகப்படியாக இல்லை, இருக்கு ஆனால் அதிகப்படியாக இல்லை. ஏன்னா நியாயமா இருக்கிறதுனால. அது எனக்கு தெரியாது. ஓகே, அதிகப்படியாக இல்லை. ஆனால் 2026 ஒரு வேளை அரசியலில் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னா ஜெயிக்கிற நேரம் தான் அது. இது வந்து கிட்டத்தட்ட அந்த சக்ஸஸை வந்து டேஸ்ட் பண்ணுற டைம் தான் அது. வாவ், உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா ராசியும் விட இது டாப் நாச்சா துலாம் ராசி சொல்லும்போது சம துலாம் ராசிக்கு மாறிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முயற்சி பண்ணுங்க, முயற்சி வேற வேணா மாற்றிக்கலாம், ராசியை மாற்ற முடியுமான்னு தெரியல. உண்மையாகவே துலாம் ராசி வந்து நிஜமாவே ரொம்ப கிஃப்டட். அண்ட் 2026 வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி சக்ஸஸ்ஃபுல் இயர் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஷூரா. ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லைஃப்பை இப்படி லீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி மைனஸ் ஆகட்டும் சரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு விஷயம் கேட்கும்போது. ஏன்னா ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காம இல்லைனா ரொம்ப எப்படியும் இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு போங்க, இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக எங்கள் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். 2026 நான் சொன்னது அந்த ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், ஆனால் நான் வேண்டுறது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.